நீங்க உங்க பசங்களோட நல்ல அழகா பழகுவீங்கல்ல? ஒரு நண்பனா பழகுவீங்கல்ல? அவங்களுடைய ஆசையை புரிஞ்சுட்டு நடப்பீங்கல்ல? சரா, சாப்பாடு நல்லா இருக்குமா? தேங்க்ஸ்ண்ணா. ஆனா மணி, உன் பசங்க நீ சொல்கிற பேச்சு கேட்பாங்கல்ல? நீ எது சொன்னாலும் அது அவங்க நல்லதுக்கு தானே புரிஞ்சுப்பாங்கல்ல? ஆனா எந்த அப்பாவும் உன் மாதிரி சுயநலமா நடந்துக்க மாட்டான். என்ன பயமா? உன் ஃப்ரெண்டு முன்னால எல்லாம் தெரிஞ்சிடணும் பயமா? நான் 1000 தடவை சொல்லுவேன், you're a horrible father. How dare you? நீ சொல்லு, என் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவ நீ. நான் செஞ்ச சரியா தப்பா? வாஸ்தவ டிவி நேயர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் சரண்யாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம மெல்பர்ன்லயே முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் தான் கண்ணிலே இருப்பது என்ன. இந்த படத்தோட crew இன்னைக்கு full and full நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் எவ்ரிவன். வணக்கம் வாகினி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். Congratulations to you. Thank you. வணக்கம். வணக்கம் அருணான் சதீஷ், வணக்கம். Congratulations to you. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். Super, super. Snevi, vanakkam and welcome to the show. Congratulations. Thank you so much. Vanakkam. Vanakkam. Thank you so much for inviting us. Thank you. Feroz, vanakkam and welcome. Vanakkam Saranya. Glad to be here. மெல்பர்ன் மாநகராட்சியில மிக பரிச்சயமான முகம். எங்களுக்கு திரும்பவும் எந்த ஒரு பெரிய அறிமுகமும் தேவையில்லாத முகம் இல்லைங்களா? அடுத்து இளங்கோ சார், வணக்கம் சார். வணக்கம் and welcome to the show. வணக்கம் சரண்யா. வணக்கம். கிஷாந்த், வணக்கம் and welcome to the show. வணக்கம். Thanks for having me. Oh, yeah, sure. Vedant, vanakkam and welcome to the show. Yes, hello Saranya, hope you're well. Yeah. Congratulations to everyone. நான் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்த கையோட உங்களை எல்லாம் பிடிச்சாச்சு இன்னைக்கு. So it's very very nice to have you all here. So எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போறோம். So first we going to start with director. நம்ம director டே கேப்போம். வாகினி, உங்ககிட்ட தான் வர போறேன் first. படம் ரொம்பவே அருமையா வந்திருக்கு. சோ இந்த படம், இந்த கதை உங்களுக்கு எப்படி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில இருந்து எடுக்கப்பட்டதா, இல்ல இத நீங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியா? ரியல் லைஃப் இல்ல. நான் ஒரு 10 வயசுல இருந்து நிறைய கதைகளை எழுதுறது உண்டு. ஸோ அப்படி ஒரு சின்ன வயசுல எழுதின கதையில உண்டு தான் இது. இது செலக்ட் பண்ணின ரீசன் ஈஸி டு மேக். ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ஷூட் பண்ணலாம், நிறைய செலவாகாது. அந்த ரீதியா பார்த்து தான் எழுதின மற்ற கதையில இருந்து இந்த கதையை செலக்ட் பண்ணினது. பட் கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல பார்த்த சில நபர்கள், அவங்களோட சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பேரண்டிங், அந்த தீம்ஸை வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணி எழுதின கதை. ஓகே. சோ இது முழுக்க முழுக்க ஒரு மெல்பர்ன்லயே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி இல்லீங்களா? சோ இத எந்த அளவுக்கு ஒரு ஈஸியா இருந்துச்சா, மேக்கிங் எல்லாமே ஒரு டஃபஸ்டா இருந்துச்சா? ஏன்னா இனி வரும் புது புது இயக்குநர்களுக்கு இது ஒரு முக்கியமான டிப்ஸா கூட இருக்கலாம், நிறைய பேருடைய கனவா கூட இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய பதில் நீங்க தான் சொல்லணும். டெஃபினெட்லி ஈஸி கிடையாது. காரணம் நாங்க எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரியில தானே. இங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணக்குள்ள இங்க நாங்களே ரீசோர்சஸ் கண்டுபிடிக்கணும். நாங்களே காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச நபர்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அத்தனையும் கண்டுபிடிக்கிறது நாட் ஈஸி. பட் அஃப்கோர்ஸ் when you're driven with passion, அந்த செய்யணும்னு நினைப்பு இருந்தாலே எப்படியாவது ஒரு வழியில பிரபஞ்சமோ கடவுளோ ஒரு வழியில கொண்டு வருவாங்க. ஸோ நம்பிக்கையோட எதுவும் செய்தா when the time is right you will come. So அப்படி இந்த ஆசை, இந்த கனவுகளோட இருக்கிறவங்க கட்டமா மனம் தளர விடாம முயற்சி பண்ணினா கட்டமா நடக்கும். ஸோ wasn't easy, but ஹேர்டல்ஸை பார்த்து பயப்படாம முன்னுக்கு போனா கட்டமா பண்ணலாம். ஓகே. சோ இந்த படத்துக்கு நீங்க காஸ்டிங் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? சோ எல்லாருமே எப்படி நீங்க சூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க உள்ள? ஈஸியா இருந்துச்சா? அது எப்படி எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு
கஷ்டமான வேலையா? அத கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த தருணத்துல நான் பெரிய நன்றி சொல்லணும் வந்து வசந்த் அண்ணா. வசந்த் கங்காதரன் மெல்பர்ன்ல பிரபலமான ஃபில்ம் மேக்கர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் எனக்கு ஆக்சுவலி எல்லா காஸ்ட் மெம்பர்ஸுக்கும் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினு இருக்கோஸ். நான் ஆடிஷன் கால் போட்டும் சில பேரை ஆடிஷன் பண்ணினான். ஆனா இவ்வளவு திறமைசாலியான ஆட்களை அவர் தான் கொண்டு வந்தார். அவருக்கு தெரிஞ்சவங்க இவங்கள முதல்ல எனக்கு ஆக்சுவலி தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு பக்கபலமா இருந்தது. இவ்வளவு நல்ல காஸ்ட் மெம்பர்ஸ் எனக்கு கிடைச்சது. இட் வாஸ் ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல இப்படி இருப்பாங்கன்னு. பட் அது it was a big help of Vasant Anna, of course. But otherwise மற்றவங்க அந்த ஆஸ்திரேலியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்டார் நாவல லிஸ்ட் பண்ணி வந்தவங்க தான். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். நீ அடுத்த ஒருத்தரா போகலாம். அருணா அண்ட் சதீஷ் சொல்லுங்க. ஏதாவது நான் எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு லாக் போட்டு வச்சுட்டீங்க. கண்டிப்பா வியூவர்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுறது என்னங்கிறது புரியும். சரி, நம்ம அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பேசிடலாம். ஸோ ஹவ் வாஸ் திஸ்? எப்படி நடந்துச்சு 2 பேரையுமே ஆன் ஸ்கிரீன்ல? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு. இல்ல, உங்களுக்கு லாக் போட்ட மாதிரியே எங்களுக்கும் லாக் போட்டிருக்காங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? பரவாயில்ல, கொஞ்சமா சொல்லுங்க, நம்ம பெர்மிஷன் வாங்கிடலாம். எப்படி 2 பேரும் ஆன் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆயிது உங்களுக்கு? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு 2 பேருமே வீட்ல இருக்கறதுக்கும் அங்க போய் ஒரு புது ஜர்னல் இல்லைங்களா? சோ அத பண்றதுக்கும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு? நாங்க 2 பேரும் சேர்ந்து குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அதனால எங்க வீட்லயே கூட ஷூட்டிங் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அதனால we have experience. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு நார்மலான ஒரு அம்மா கதாபாத்திரமா வர்ற அருணா வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி ஃபுல்லாமே எங்களை அந்த கேரக்டருக்குள்ளேயே டிராவல் பண்ண வச்சுட்டீங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ற எந்த செகண்டுமே போர் அடிக்காம கூப்பிட்டு போகணும் டில் எண்ட் ஆஃப் த மூவி இல்லைங்களா? சோ அது உங்களோட கேரக்டர்ல நல்லாவே பதிவு வச்சிருந்தீங்க எல்லாத்துடைய மனசுலயும். அத பத்தி சொல்லுங்களேன் அருணா நீங்க. ஷூர். அது ஆக்சுவலி நான் பாகினிக்கு தான் சொல்லணும். பாகினி மேக் ஷூர் தட் ஓகே +20 ஏஜ் அதிகமாற மாதிரி அதுக்கு மேக்கப் போடுறாங்க. சோ ஆக்சுவலி அது அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த சீன்ல வந்து யூ ஆர் டிப்ரெஸ்ட், யூ ஆர் இரிட்டேட்டட், இமோஷன்ஸ் சொல்லிடுவாங்க. சோ அதனால இட் வாஸ் வெரி ஈஸி அந்த டக்குன்னு அந்த இமோஷன்ல கொண்டு போறது. அதுபோல ஐ மீன் அந்த அவங்க கொடுக்குற அந்த சீன்ல அந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாம் கரெக்டா இருந்தனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம் டைனிங் டேபிள்ல, எல்லாம் பேசிட்டு இருப்போம். டக்குன்னு வில் ஜஸ்ட் கெட் டு தி ஷாட் அண்ட் எக்ஸாக்ட்லி வில் பி அந்த மோடுக்குள்ள போக முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் தி ரைட் ஸ்கிரிப்ட். ஓகே, சோ இது வந்து என்னன்னா உங்களோட ஏஜுக்கே பண்றதை விட உங்களோட ஏஜுக்கு அப்பாற்பட்ட, அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கேரக்டர் பண்றபோது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ண முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு? அதுல ஏதாச்சும் நீங்க எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்களா, இல்ல எல்லாமே ஆன் ஸ்பாட் தானா? ஐ வுட் சே ஆன் தி ஸ்பாட். பட் வந்து ஒரு அந்த கேரக்டர் கொடுத்த உடனே நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னா அந்த அந்த ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு ஐ கெட் இன்டு தட் மோட். சோ அது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. நான் இப்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கேன், ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னால முடியல இந்த ஃபேமிலியை வச்சு அப்படின்னு ஒரு திங்கிங்க கொண்டு வந்துட்டேன். சோ அதனால அந்த சீனை கொண்டு போறது ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சோ சதீஷ் அவருடைய ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து அங்க போட்ட ஒரு क्वेश्चन மார்க் யாருக்குமே வந்து கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन மார்க்கா தான் இருக்கும். பாக்குறவங்களுக்கு புரியும், கண்டிப்பா பாருங்க அவர் யாருங்கிறத. அடுத்து இளங்கோ சார் சொல்லுங்க எங்களுக்கு. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு அடுத்த ஷாக் மேல ஷாக் என்னன்னா, உங்க வீட்லயே இன்னொரு ஆளும் ஸ்கிரீனுக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களையும் இன்வைட் பண்ணிடலாம் சீக்கிரமா. ஃபர்ஸ்ட் இளங்கோ சார்ட்ட முடிச்சிடுறேன். எப்படி இருந்துச்சு சார் நீங்களும் ஸ்னிவியும் ஒரே ஸ்கிரீன்ல? இது ப்ரீவியஸா நீங்க பண்ணிருக்கீங்களா, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவியா உங்களுக்கு? இல்ல, டெஃபினட்டா கண்டிப்பா இதுதான் படம்னு பாத்தீங்கன்னா இதுதான் முதல் படம். மெல்போர்ன் டாக்கீஸ் மூலமா 2-3 டிராமா பண்ணிருக்கேன் இதுல. அப்புறம் வசந்த் சொன்னாங்க இல்லையா, வசந்த் மூலமா 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். அந்த பேக்ரவுண்ட்லாம் இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒரே, நானும் ஸ்னிவியும் ஒரே இதுல இருக்கிறது வந்து டெஃபினட்டா இதுதான் முதல் தடவை. படம் பார்த்துருந்தாங்கன்னா அதுல ஒரு சில இடத்துல கண்டுபிடிக்க முடியும் அந்த கிளிச் எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரிலேட் பண்ணி பேசுவீங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பிளே வித்தியாசமா இருந்தது. ஸ்டேஜ் பிளேல இருந்து படம் கண்டிப்பாக முற்றிலும் வேறுபட்டது தான். அன்னைக்கு ஸ்டேஜ் பிளேல வந்து அந்த ரிசல்ட் வந்து உடனே தெரிஞ்சிடும். கை தட்டா இருந்தாலும் கால் தட்டா இருந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இதுல படத்துல வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் படத்துல வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துச்சு.
ஏன்னா இன்னைக்கு எடுத்து முடிச்சதோட முடிய போறது இல்ல, டப்பிங் இருக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் வந்து எல்லாமே சிங்க் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் நிறையவே இருந்தது. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கதை தெரியாம வச்சிருந்தாங்க. அதுதான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ரெங்தா இருந்துச்சு. நிறைய நான் இன்ஃபேக்ட் ஸ்ரீவித்யா வந்து நான் இப்பதான் நான் பாக்குறேன் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்க கூட இல்லை. அது டெஃபினட்டா வந்து பாகினியோட பிளஸ்ன்னு தான் சொல்லுவேன். அது தெரியாம முக்காவாசி படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம கடைசி ஷாட்ல தெரியற மாதிரி எங்களுக்கு ஆச்சு. அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்துச்சு ஷூட்டிங்ல. வேத் சொல்லணும்னா அகைன் பாஷை தெரியாம அந்த எமோஷன்ஸை கொண்டு வரது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி a challenging one. அது வந்து வேத் he did successfully அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா அகைன் எல்லாமே இதுல பாதி பேர் இதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரியும். ஸ்ரீவித்யா தவிர பாக்கி எல்லாருமே எனக்கு முன்னாடியே தெரியும் இதுல. அது ஆல்சோ வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வீட்டுக்குள்ள நடக்கிற கதை சூழல் அப்படிங்கிறதுனால அதுவுமே இன்னொரு அட்வான்டேஜ். ஒரு புதுசான ஒரு இடத்துல போய் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கண்டிப்பா நிறையவே இருந்தது. எப்பவுமே வந்து நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்பவுமே இருப்பாங்க. பட் அந்த கேரக்டருக்குள்ளயும் அந்த ஒரு வால்யூம், அதாவது நீங்க டெலிவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டயலாக்ஸ்லயும் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. நீங்க கடைசி வரைக்குமே மக்களோட மனசுல வந்து ஒரு முக்கியமான ரோல் உங்களோட வசனங்கள்ல வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஒரு மனுஷனோட அழிவுக்கு ஒரு மனுஷன் தான் காரணம்னு சொல்றதுல முதற்கொண்டு கடைசி வரைக்குமே உங்களோடது நீ பின்னாடியே வர வச்சுட்டீங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும். சோ அவங்களான்னு சொல்லி எங்களை சுத்த விட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் ஆடியன்ஸ. சோ பாக்குறவங்களுக்கு தான் புரியும். கண்டிப்பா உங்களோட ரோலும் நல்லாவே இருந்துச்சு. நீங்க அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணும்போது அதுக்கு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் எவ்வளவு இருந்துச்சு? சொன்னா ரொம்ப டூ மச்சா சொல்ற மாதிரி இருக்கும். நான் சாதாரணமா இருக்க மாதிரி தான் இருந்தேன். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல எனக்கு வேற பேரும் வச்சுட்டாங்க பசங்க. எனக்கு சமுத்திரக்கனி வராறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது அவுட்புட் கொண்டு வந்தது வந்து டெஃபினட்டா பாகினி தான். பாகினி வந்து என்ன வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அவங்க ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், ஐ நோ வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ப்ராபபிலி அதோட அவுட்புட் தான் நீங்க பாக்குறதா கூட இருக்கலாம். கண்டிப்பா. அடுத்து ஸ்னிவி கிட்ட கேட்டலாம். உங்களுடைய வீட்டுல இருந்து இன்னொரு நபர் ஸ்னிவி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்பாக்கு வந்து ஒரு பிக் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க. சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போச்சு? ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் நான் ஒண்ணுமே பண்ணல. அது போய் ஸ்கிரிப்ட் படிக்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. சோ நான் பாட்டுக்கு போவேன், ஸ்கிரிப்ட படிப்பேன். பாகினி ஹேட் திஸ் கிளியர் விஷன், ராணினா இப்படிதான் இருக்கணும்னு. அவங்க சொன்ன மாதிரி இதை பண்ணுவேன். ஒரு 2-3 சீன்ல ஷூட் பண்றப்ப என்னாச்சு, நான் அப்பாவை அங்கிள்னு சொல்றதுக்கு பதில் அப்பானே சொல்லிடுறேன். அப்பா அப்படி சொன்னாங்க, அப்பா அப்படி சொல்லுவதுன்னு சொல்லிடுவேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அது மட்டும் ஷூட் பண்ற மாதிரி நிறையவே நடந்துச்சு. பட் இட் வாஸ் a good experience, a new experience actually. ஏதாச்சும் ஃபன் மொமெண்ட்ஸ் நடந்துச்சா அந்த இடத்துல உங்களுக்கும் அப்பாவுக்கும்? லைக் அந்த கேரக்டர் மறந்து போய் ஏதோ ஒரு இடத்துல அவரு டைலாக் மறந்து போயிருந்தாவோ, நீங்க மறந்து போய் பேசிடுறது ஏதாவது நடந்திருக்குமே, அதை ஏதாவது ஷேர் பண்ணுங்க கூட. நிறைய நடந்துச்சு. ஒவ்வொரு சீன்லயும் லைக் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் பண்றப்ப கூட அப்பான்னு தான் சொல்லுவேன். நான் அங்கிள்ன்றது சுத்தமா மறந்துடுவேன். நான் ஹாஃப் தி டைம் மறந்துடுவேன். அது ஒரு 3-4 டைம்ஸ் ஷூட் பண்ற மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் பார்ப்போம். இவ அப்பான்னு சொல்லிட்டான்றதே அப்புறமா தான் தெரியும். அது சம்டைம்ஸ் மறந்துடும். அது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போறதுதான். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிறாரு. கதையின் நாயகனா துவங்கி அடுத்து கதையை ஃபுல்லா கொண்டு வர ஃபெரோஸ் அவர்களுக்கு தான் கேட்க போறேன். சோ நீங்க சொல்லுங்க. அதாவது ஓப்பனிங்ல வந்து ஒரு டஃபஸ்ட் அப்பா மாதிரி எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் போக போகதான் நாங்க உங்களோடய டிராவல் பண்ணி வரோம். பழைய காலத்து பாடல்ல ஆரம்பிச்சோட உங்களுடைய இது எப்படி இருந்துச்சு? இந்த கேரக்டருக்குள்ள எப்படி நீங்க ஃபிட் ஆனீங்க? கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கீங்க. நாங்க இப்போ உங்களை பாக்குறதுக்கும் அதுல இருக்கிறதுக்கும் எப்படி உங்களை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சரண்யா, தேங்க்யூ. பிஃபோர் நான் அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் a few people. First for God giving me this opportunity, and for my wife Hema and my daughters Sarah and Sophia, for being supportive. Almost every weekend I used to spend in the shoot in the idukku, and Vasant Gangadharan for creating this opportunity for me. So it is very, very important, I think, given that where we are now and having this opportunity to talk to you and stuff, I thought it's very, very important. And thank you Bahini for picking me in your audition pool of finding the people to for your character set, whatever you had in mind. And Ilaman சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து she was very protective about the story, Bahini.
And எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட் எனக்கு இருக்கும், and I didn't know what else is going on. I didn't know who else was doing anything. So a lot of characters on there, I didn't know what they were playing, because I did not meet many characters in the movie at all. So, and the whole suspense was left even for the crew. It was actually quite, she did it really well. And her briefing was, as Sneevy said, she'll actually brief very clearly. She had this vision. She was very, very particular about what she wanted. And she will definitely pull out what she wants. And ஒரு நடிகருடைய expression வந்து it's what a director pulls out of them, right? So that's, and I think she's done really, really well. And Ved, amazing, சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. So excellent work there. So I think it was a privilege to work in this. I thoroughly enjoyed. And வேற எதுவும் ஷேர் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனையே. ஏதாவது சொல்லுவீங்க நானும் எதிர்பார்க்கிறேன், கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. I think as a character, நீங்க கேட்டீங்களா, as a character, நான் வீட்ல எல்லாம் சீரியஸா இருக்க மாட்டேன். My kids they tell me that I'm a 4-year-old. வீட்ல வந்து அந்த மாதிரி தான் நான் விளையாடிட்டு இருப்பேன், பசங்க கூட இது பண்ணிட்டு இருப்பேன். பட் டு பி சீரியஸ் இன் தட் மூவி வந்து எனக்கே ஒரு டிஃபரெண்ட். நான் இளங்கோ எல்லாமே நிறைய ஸ்டேஜ் ட்ராமா பண்ணியிருக்கோம். And all of them will be usually at the comedy side or funny side, அந்த மாதிரி தான். And doing stand-up comedy and things like that, and people making people laugh. And for me, doing that serious role was actually a challenge. So it was actually good. I had to constantly be in that mood and then switch over. என்னோட ஷார்ட் முடிஞ்சிரும், and then I'll be sitting and doing something, and I'll go back to do watching a phone ல பார்த்துட்டு இல்ல நானும் இளங்கோ தான் பேசிட்டு இருப்போம், and then come back to the scene again, and then I have to become serious again. And so it was a bit of a challenge, but it was a good experience. And I think Bahini did an amazing job pulling out. So Saran, she said she's not happy, she'll not settle. She was very good at pulling out what she wanted from the actor. And obviously that means that Vedan had to do multiple shots and do it again and again. And I recall what Vedan went through while shooting it. What Feroz said is அது ஒரு good point. ஏன்னா இந்த group எல்லாமே வந்து all like ஒரு நிமிஷம் ஆய மூட மாட்டோம், கேட்க சிரிச்சிட்டே இருக்கிற. And I was asking Aruna, how did you manage this whole movie with such a serious face? In fact, அந்த ஒரு Feroz கூட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் சீன்ல எனக்கு வந்து மூஞ்சி அவ்வளவு சீரியஸாலாம் வைக்கவே வராது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு வருவேன். I will wink at me. And go again. That is very true. And throughout the movie, there is like such a seriousness and such an emotion going on, and the whole drama and the suspense is carrying on as well. And சில சீன்னா வந்து எனக்கு the other person, I won't tell who, the other person in front of me, the person is actually crying. எனக்கு வந்து கண்ணை பார்க்க முடியாது, எனக்கு சிரிப்பு வரும். நான் கண்ணை மூடிக்கணும். சிரிப்பு சில சீன் எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கணும், அப்படியே கண்ணை மூடிக்கணும். என்ன பண்ண முடியல, சிரிப்பு வந்துருது. அவங்க சீரியஸா தான் பேசிட்டு இருப்பாங்க அங்கிருந்து. இட்ஸ் லைக், so it was very, very, very tough, especially when shoulder shots எல்லாம் எடுக்கும்போது, and the other person is actually performing their best, and I'm standing there. I have to close my eyes completely into my zone, and that was really, really tough. And because of the person I am, நான் அவங்கள பார்த்தவங்க அப்படியே மூஞ்சி அப்படி மூணு வச்சு தான் அப்படியே சிரிப்பு வருது. So it was very, very tough. Feroz அதனால என்ன நிறைய ரீடேக் பண்ண வச்சாரு, அப்படியே கண்ண சிரிக்க வச்சாரு. ஆமா, ஆக்சுவலா என்ன ஆகும்னா, எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா என்ன ஆகும்னா, எனக்கு எதிர பண்ணவங்க, என்னோட ஷோல்டர் ஷாட்ல இருந்து பண்ணவங்க எல்லாரும் they had multiple retakes because I'll be laughing. And Bahini will be, ஒண்ணு திட்டவும் முடியாது, அண்ணா ப்ளீஸ், அண்ணா ப்ளீஸ், you have to keep a serious face. திட்ட முடியாது, அதனாலதான் இந்த மேக்கப்போட வீட்டுக்கு போனப்போ ஒரு தடவை என் குழந்தைங்க ஆபீஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஷூட்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். சோ டைம் இல்ல, அப்படியே வந்துட்டேன் வீட்டுக்கு. குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இல்ல இவரு ஃபெரோஸ் அவர் சொன்ன மாதிரி உங்களை எல்லாமே இந்த கேரக்டர் நாங்க யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே, எப்படி அப்படியே ரிவர்ஸா இருக்கு, கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் கேரக்டர் பிளே பண்ணிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப சீரியஸா பார்க்க வச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டரோட சீன்ஸும் ஒவ்வொருத்தருக்கான ரோலும் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சு. யாருமே வந்து கம்மியாவோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு 3 கேரக்டர் மட்டும் காமிச்சிட்டு மத்தவங்களது அமைதியாவோ போகல. எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதுலங்கிறது நாங்க பார்க்க தான் ரொம்ப ஆவலா இருந்துச்சு. அண்ட் ஃபெரோஸ் அவர்களும் வந்து
அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ரியலா இருந்துச்சு. அது எப்படி நீங்க எதுவும் ஆன் ஸ்பாட்டா இல்ல அது பிராக்டிஸ் பண்ணீங்களா நீங்களும் கிஷானும்? Practice-லாம் பண்ணல. It was all sort of had to be improvised. And again, இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, but I think Bahini sort of directed some of the stuff, and then some of the emotions definitely அவங்க தான் pull பண்ணாங்க. I can't recall. It's been that's the other story as well. Like the number of years it's been. I'm not sure. Kish, you might remember. அடிச்சு காமிச்சாங்கன்னு சொல்லுங்க. பாயினி அடிச்சு காமிச்சாங்கன்னு சொல்லுங்க. No, they just hated each other. அடுத்து நம்ம கிஷான் கிட்ட தான் போறோம். நீங்க சொல்லுங்க கிஷான், எப்படி நீங்க படத்துல இருக்க மாதிரியே ரியல் லைஃப்லயும் டஃப்பான பர்சன் தானா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே. Before Kishan answers that, I want to say something. There's already a Facebook fan page created for Kishan. Ella friends yeah, like in real life, like it's not myself. Like in the trailer la neenga paathirpinga, I would have a really serious character. Yeah. Like you can't prepare for it, but it's romba draining ah irukum. End of the day வீட்டுக்கு போன அப்புறம் like I would still Saranya, be I'll tell you one thing. Yes. No, Saranya, he is the quietest person you'll ever meet. He's such a sweet person. Okay. He'll do this serious scene, and then Bahani will yell cut, and he'll just walk off, and he'll just do his own thing. That's just the most quietest, sweetest boy. I saw him, and how is he doing this in front of the camera? And then as soon as you yell cut, it's gone. Completely out of complete character. opposite. Yes, we can see throughout the movie he has to come out of the character. இல்லீங்களா கிஷான், நீங்க வந்து அந்த எந்த இடத்துலயுமே வந்து எங்களுக்கு ஒரு சில கேரக்டர் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா காமிப்பாங்க, பட் நாங்க கிஷானை பாக்கும்போது நாங்களும் டென்ஷனா தான் பாக்குறோம். சோ வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி. ஈவன் வீட்ல இருந்து பார்த்தவங்க எல்லாம் லைக் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த மாதிரி லைக் யாருமே பார்த்தது இல்ல. சோ என்ன சொன்னாங்க அவங்க ஃபீட்பேக்? அத சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. ஃபீட்பேக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. The movie, like padam kadesi vara, it will bring you to the end, it will keep you engaged, and yeah, everybody really liked it. The character பொறுத்து like சொன்ன மாதிரி it's a really draining character. It's I had to என்னோட comfort zone ல இருந்து வெளிய வந்து I had to be in a different emotional state. Sometimes வந்து ஒரு full day shootingனா காலையில ஸ்டார்ட் பண்ணி நைட் வர அந்த ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வேதன் சொன்ன மாதிரி லைக் அந்த ஆங்க்ரி ஸ்டேட் வரல அந்த ஸ்டேட்ல போயிட்டு தென் ஆஃப்டர் ஷூட்டிங் எண்ட்ஸ் அந்த சீன் முடிஞ்ச அப்புறம் it is my only time to cool off a little bit and then come back again, redo that shot, and then keep repeating until Bahini is happy or I could get the best out of the scene. The testimonial for his acting is my daughter. When we saw the first movie pathone, Amma, slap him, why is so irritating? Slap him. My daughter was like so excited. And I was like, that's the victory of that character, like how much he got. Yeah. ஆமா கண்டிப்பா லைக் பாகினி ஹஸ் டுக் அவுட் கம்ப்ளீட்லி. என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ எவ்ரிஒன் ஹஸ் been very nice. And அடுத்து ஸ்ரீவித்யா. வணக்கம் ஸ்ரீவித்யா. I'm coming to you now. So how was your experience when you're doing a new language? It always being fun, right? So how was your experience? It's fun, but the thing is I'm half Tamil and my dad's Tamilian, so it's shameful if I say I can't speak Tamil. I can speak Tamil, but not really at a great speed as you guys are. But yeah, it was fun. The dialogues were not too hefty like the other people's were, so it was okay. But I have to tell this in once, but I can't tell the scene now. Like as usual, we got mute on that area. So அந்த ஒரு பார்ட்ல your lip sync, and I thought you were Tamil speaking girl. நான் வந்து நீங்க தமிழ் பேசக்கூடிய ஆள் தான் நினைச்சேன். இல்ல அது வந்து dubbing. Yeah. இல்ல கம்ப்ளீட்டா இட் வாஸ் கம்ப்ளீட்டா ஜெல்லப்பா இருந்தது.
It's not, it doesn't look like a dubbing one. சொல்ல போனா அந்த எக்ஸ்பிரஷனோட அது வந்து எல்லாமே கம்ப்ளீட் அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். Yes, you have done very well. I don't know that you are other language, but நான் இன்னைக்கு தான் I got from Feroz அண்ணா. So he said that she is other language அப்படின்னு. Very nice. நல்லா பண்ணிருந்தீங்க. So your part is also very secret part in the movie la. We can't speak that much, but you can say something about that. Like எப்படி travel பண்ணீங்க அந்த characterல? Well, I knew Bahini before this. We worked in another project, so we had a good connection, and so was Vedant. So they came, and the shoot was done at my place. So it was very easy, very comfortable. And the character itself, I mean, without giving too much out, it's the whole movie is about normal family emotions and dramas that every family has, you know, and a lot of people will be connected to this movie because they can relate it to themselves in some form or the other. And the decisions we take as parents and how it affects the kids, that's the main you know, the movie, that's the main movie, how it goes. So it's very heartfelt and touching movie. And my shoot was not too long. It was very quick. It was finished very quickly. But Bahini's patience, hats off, man, seriously. She, for her age, she exhibits a lot of patience. I think everybody here agrees with that. Yeah, கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. Again we are on that same condition. But அந்த இன்னொரு கேரக்டர் முக்கியமா பேசப்படுற ரோல் உங்க கூட டிராவல் பண்ணியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்க ஸ்கிரீன்ல மேபி கம்ப்ளீட் சீக்ரெட்னு நினைக்கிற ஸ்டோரியோட சேர்த்து ஸோ நம்ம இந்த டைம்ல அந்த மிகப்பெரிய கேரக்டருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாஸ்தவ டிவி சார்பாக நீங்க கண்டிப்பா சொல்லிடுங்க. So அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. So you all together done very nice. Yeah, very nice. So my testimonial was that my daughter was watching with me those scenes, and I could hear a small cry. I'm like, is that coming from the movie? No, my daughter was crying. She was so upset. So okay. கண்டிப்பா படம் பாக்குற எல்லாருமே வந்து இவங்கள ஒவ்வொரு ரோல்லையும் பயங்கரமான சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நேயர்கள் எல்லாருமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் நீங்க கண்டிப்பா பார்க்கும்போது புரியும். லாஸ்ட் வரைக்குமே யாருமே அவங்களோட சுவாரஸ்யத்தை குறையாம எண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அண்ட் we are coming back to Vedant. Hi Vedant. How was your journey throughout the movie? Like yeah, it was another language movie. How you got prepared for the movie? You can share your experience. There is no preparation with Bahini. You go to set, you film, that's it. That too speaking a different language. We communicating something with the actors in Tamil or something, and I'm sitting there with my camera ready to record, but I don't know what I'm filming. No, I'll tell you, it's if it wasn't for Bahini, I wouldn't have embarked on one of the most challenging things I've done in my life, and I have had so much fun. I learned so much from this shoot, only because working with, I mean, you know, you work with a lot of directors and you work with a lot of people who are in the industry and know the industry back to front. They know how to make things happen quickly. But with Bahini, it's just patience. Everyone has said this over and over again. She's got the most amount of patience I have ever seen. Feroz was saying he's a 4-year-old boy. I'm a newborn baby. I create hell like anything. I think everyone can attest. There's some serious scene going on, I'll be making jokes. I think that's why Feroz is laughing that much. I remember those. Bahini will, you can tell she's going to lose her top, but she will be like, babe, please, let's focus, right? You can tell she's going to lose the top, but it still go on. ஜெனரலா பாஹினி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா ரொம்ப நல்லா வந்திருக்கா அக்கா அக்கா. அதுல ஒரு இஷ்யூ வைப்பாங்க, நல்லா வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிம்பாங்க. ரொம்ப பாசிட்டிவா போனாங்க.
அண்ட் மெயினா ஸ்னைப் பத்தி சொல்லணும்னா பாவம் பொண்ணு பிரேக் எடுக்கலாம் படிச்சுட்டே இருப்பா. ஹோம்வொர்க் எல்லாம் கொண்டு வந்து நடிச்சுட்டு படிப்பாங்க. ரொம்ப சின்சியரா படிச்சாங்க விசிஇ. Okay, so எல்லாமே பயங்கர preparation எல்லாம் போயிருக்கீங்க. And one more thing, Vedat, I have to say this to you, like we found a very beautiful shots where there was like a father and son was happening in the dining area, the fight scenes and all other scenes. The angle was, everything was like very nice, a new way of showing like what's happening inside. Is that the toughest part to shoot in out like night time or daytime, whatever it is? Which was your toughest part? See, if you see the film, most of it is in night. Yeah. And Saranya, I'm telling you, the lighting during the night time, trying to make it look as haunting as it is, man, it's not an easy thing to do. Yeah. Especially trying to show emotion through the shot, it's a very, very difficult thing, not only for me, for any cinematographer, any DOP in the field. But I feel like the night shoots, those would have been the most difficult. That too, not knowing what is going on. I mean, obviously Bahini would slowly tell me as the shoot kept going, but as a cinematographer trying to see, I believe half the story, or more than that, yes, 70% of the story is shown through the shots. And you know, you reciprocate the story through the shots. So trying to understand the story on set, trying to understand what Bahini was saying, getting someone to translate it to English when she's talking to them, and then on the spot, you know, finding the emotion in that scene, and then putting the camera, and then getting the lighting right. I feel that was the toughest and most enjoyable moment during the filming of this. Okay, Bahini, I'm coming back to you. So, எல்லாருமே சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா you are so like ரொம்ப பார்த்து பண்ணிருக்கீங்க. Like each and every character was, they don't know who is doing which role. அப்படி அவங்க தான் சொல்லிருக்காங்க இல்லைங்களா? So have you prepared, like அவங்களோட ரோல் மட்டும் கொடுத்து அதை மட்டும் பண்ணி வாங்கி you have to put all together இல்லைங்களா? So நீங்க அதெல்லாம் ஒரு மூவியா கொண்டு வரும்போது how you did everything by yourself? நீங்க தான் எல்லாமே பண்ணிருக்கீங்க. Screen play, dialogue writing, direction, and yeah, even you were spending time with the team, editing team இல்லைங்களா? So எல்லாமே எப்படி ஒரு one man army உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? Makeup also. Oh, that's so nice. Makeup செய்ய தெரியாது, பட் வேற வழி இல்லாம நான் தான் பண்ணினான். பட் no, planning is mainly everything. Because நாங்களே நிறைய படங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கே கொஞ்சம் ஒப்சர்வேஷனால தெரியும் எப்படி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுது கொள்ளணும் கதையை. பட் இவங்க எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு லக் வந்து சரியான நல்ல உள்ளங்களா வந்திருக்கிறாங்க டீமா. அதனால எந்த பேரையே சொல்றாங்க. ஆனா உண்மையா ஒரு டைரக்டர் ஒரு அளவுக்கு தான் அந்த அந்த எமோஷன்ஸை வெளியில எடுக்க முடியும். அவங்களுக்கு திறமை இருந்தால் தான் அது வெளியில வரும். ஸோ நான் என்னத்தான் ட்ரை பண்ணினாலும் every single person on set was super talented. That was one of my biggest luckiest points. அத்தனை பேரும் நல்லாவே அண்டர்ஸ்டூட் பண்ணி, அது கதையே தெரியாம அந்த கதாபாத்திரத்தை அந்த நேரத்துல இப்படி இருக்கணும், மறு சீனில் வேற மாதிரி எமோஷன்ஸை காட்டணும், உடனே they'll just switch on and switch off. ஸோ என்னத்தான் நான் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவங்களுக்கும் அது அந்த திறமை இருக்கிறபடியா தான் அது வெளியில வந்தது. பட் அதர்வைஸ் ஆன் மை சைட் பிஃபோர் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க முன்னாடி முழுக்க அந்த பிளானிங் தான், எல்லாமே நல்லா பிளான் பண்ணினா தான். கோஸ் செட்டில் ஒண்ணுமே மாறாது, சில டயலாக் தான் மாறும். கோஸ் நான் கதைக்கிற தமிழ் வேற, அவங்களோட தமிழ் வேறதா இருக்கும். அதனால நான் அது உங்களோட தமிழ்ல சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையில மாத்தி டயலாக் ஒன் செட் அது ஒன்று தான் மாறும். பட் கதை களம் வந்து மாறவே மாறாது. அது செட் இன் ஸ்டோன் முதலே நிர்ணயிக்கப்பட்டது தான். ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன, வாகினி கிட்ட அதிகமா வேலை வாங்கின கேரக்டர் யாரு இதுல? வாகினி கிட்ட வேலை வாங்க வேண்டாம், ஏன்னா எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணாங்க. ஓகே, so நீங்க சொன்னதுதான், she was a one man army, right? So it was absolute meticulous planning, right? So right from booking the venue, booking the dates, scheduling it, hiring the
you know, and organizing all of that bit and organizing the food for when we are on the set, and then keeping track of what clothes we wore for what scenes. எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் வந்து யூனோ இந்த ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தேன், அது மேல ஒரு ஜம்பர் போட்டிருந்தேன் அப்படின்னா I'll forget exactly what I wore. And then there could be இன்னொரு continuity scene, அதாவது இன்னொரு 3 weeks later there'll be one, and she'll exactly tell me you have to come with that shirt, and she'll send me photos of that shirt and the sweater and everything, saying this is what you need to bring back. So that's that level of continuity. There's not one scene there that you could actually tell there is a disconnect. Well, there might be one. I found that what it is. She nods. I found that out. Yeah, when I was going, hang on, why is that happening? Oh, that's exactly why that was happening. But you will find out. But that's the level of planning she went through. So I think I don't think naanga yarume velalam vaangala Bahini kitta, and because she had everything under control, right from what day, what time, who turns up. There was not a day I think we had to cancel or change our plan. Maybe there was one day I think on the venue key kadikla, adnala once there was an interruption, I think I recall. But other than that, per schedule, there was no reshoot or anything. It was like completely, fully, perfectly executed, right? Bahini, coming back to you, உங்களுக்கு செட்ல யார் ரொம்ப ஃபன்னியா இருந்தாங்க? லைக் நிறைய டேக்ஸ் வாங்கிட்டு சமத்தா இல்லாம யார் ரொம்ப ரகல பண்ணாங்க? அப்படி யாராச்சும் இருக்காங்களா இதுல? ஐயோ, படத்துல எடுத்த சீன்ஸை விட ப்ளூப்பர் ரீல் தான் அவ்வளவு நீளமா போகுது. அந்த அளவுக்கு everyone loves to crack a joke, but I'm very serious. So everyone absolutely fun. உண்மையா ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தது. So I think Elango Anna was the biggest joker. So on set. Okay. But we haven't had the pleasure of meeting other cast, but working with whoever we had, Vedant and me, we used to crack up laughing so much, and then click back onto the scene. Srividya and I, we both speak the same language, so all right, yeah. And our sense of humor is completely totally different, so yeah, we used to laugh all the time. Okay. So Bahini, நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு படம் பார்க்கறவங்களுக்கு. So there is a big shock from the director. So அத கண்டிப்பா அதுக்காகவாவது போய் பாருங்க. இங்க இருக்க கேரக்டர் யாருமே இப்படி இல்ல படத்துல. கம்ப்ளீட்டா நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணிருக்காங்க எல்லாருமே. So எப்படி அதாவது ஒரு ஸ்டோரி வந்து நம்ம ஒரு half an hour பார்த்தாலே அதோட ஸ்டோரி லைன் புரிஞ்சிடும். ஒரு 1 hour போனா கூட மொரவத் கண்டுபிடிச்சிடலாம். லைக் அட்லீஸ்ட் 1 hour or 30 minutes அப்படிங்கும் போது, பட் த்ரூ அவுட் அந்த எண்ட் வரைக்கும் எப்படி உங்களால அந்த ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. எங்களை யோசிக்கவே விடல நீங்க. எங்களை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் அந்த விறுவிறுப்பாவே வச்சிருந்தீங்க. இட்ஸ் ரியலி டஃப். இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான டைம்ல ஒரு போயிங்கே இல்லாம ஒரு பிலிம் எடுக்கிறதுனா இட்ஸ் ரியலி வெரி வெரி டஃப். எங்களை மாதிரி நார்மலான ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது இதுதான் இதுக்கப்புறம் இதான் நடக்கும், சரி இவதான் அவதான் பண்ணிருப்பாங்க, அதுதான் அது ஈஸியா நம்ம வந்து அசம்ஷன் பண்ணிட முடியும். பட் ஐ கான்ட். நான் ஒவ்வொரு தடவை அசம்ஷன் பண்றதும் தப்பு, இது தப்பு, இல்ல இது இல்லன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டீங்க. ஸோ where you got this from? Did you நீங்க நிறைய ரெஃபர் பண்ணீங்களா இல்ல எப்படி எந்த மாதிரி பண்ணீங்க? அதுக்கு ரிஃபர் இல்ல, பட் சேம் as you ஒரு ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறது. எனக்கும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு படம் ப்ரெடிக்டபிளா பாக்குறதுக்கு அந்த ஆசையே இருக்காது, சுவாரஸ்யமா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருந்தால், ஒரு டர்ன் ஒரு ட்விஸ்ட் இருந்தா எனக்கு அப்படியான படங்கள் பார்க்க விருப்பம். ஸோ ஐ வாண்ட் சம்திங் டு சேலஞ்ச் மீ as well. மெசேஜ் சொல்றது தவறு இல்லை, ஆனா அது எனக்கு வந்த ஆயம் ஒரு பாடமா எடுக்காம வெறும் படமா எடுக்க விருப்பம். சோ அந்த மெசேஜும் சொல்லி அதே நேரத்துல கொஞ்சம் சுவாரஸ்யமா ஒரு டர்ன் ட்விஸ்டும் வைக்கத்தான் விருப்பம். அதே சமயம் too much twist and turns can be too much of an issue too. So அதோட பேலன்ஸ் தேடி எடுக்கிறது டஃப் தான். எனக்கு தெரியல இது எப்படி வரும் என்று, எனக்கு எழுதுக்குள்ள சரியா தோணிச்சு. பட் பார்க்கக்குள்ள இப்ப கிடைக்கிற பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல இருந்து தெரியுது, ஓகே, it was the right track.
ஓகே. சோ வாகினியுடைய அடுத்த திரைப்பட எதுவும் இன்னும் தயார் நிலையில் உள்ளதா? அத பத்தி ஏதாச்சும் நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இருந்தது பிளானிங், பட் அஃப்கோர்ஸ் கோவிட் கைம். அதனால இப்போதைக்கு எது நெக்ஸ்டா எடுப்போம் என்று யோசனையில இருக்கிறேன். பட் இப்ப தானே மெல்ல மெல்லமா ஈஸ் பண்ணுது. ஸோ கோவிட் எல்லாம் கிளியர், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிளியர் இருந்தால் களத்துல இறங்க வேண்டியதுதான். கண்டிப்பா களத்துல இறங்குங்க. நாங்க ஆவலா இருக்கோம்னு சொல்லலாம். வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா இப்படி ரிலீஸ் பண்ணா நாங்க பார்க்க தயார்னு கூட சொல்லலாம். சோ ஆல் தி பெஸ்ட் அதுக்கும் சொல்லிடுறேன். சோ உங்களுக்கு யாராச்சும் நீங்க தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வாகினி? நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆரம்பத்துல இருந்து படம் எடுக்கும் முன்னாடி இந்த டிஸ்கஷன் நடக்கக்குள்ளே சாய் ஹிதேஷ், ஹி வாஸ் பிக் மோட்டிவேஷன். இது கட்டாம எடுக்கணும், தெலுங்குலயும் எடுக்கணும் என்ற ஆசை இருந்தது அவருக்கு. அவங்க எல்லாம் மோட்டிவேட் பண்ணினாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பக்கபலம். சோ அவங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி வசந்த் அண்ணா அவங்க செய்த நன்றி என ஒரு நாள் மறக்க முடியாது. இத்தனை நல்ல திறமை உள்ளவங்களையும் நல்ல மனமுள்ளவங்களையும் கொண்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அதுவே ஒரு வெற்றி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இளங்கோ அண்ணாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் கேட்டரிங் பண்ணினாங்க. அந்த சாப்பாட்டுக்கே அவளா ஷூட்டிங்குக்கு வருவாங்க சில பேர். எனக்கு தெரியும், எனக்கே சொல்லுவாங்க இந்த அக்கா என்ன சமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சமையல் நல்லா இருக்கும். ஸோ அவங்க அந்த சாப்பாட்டு உதவியும் மறக்க முடியாது. மேஹாக்கா டப்பிங்குக்கு நான் கேட்டு உடனே வந்தவ. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இளங்கோ அண்ணாட வீட்டிலையும், ஆனந்த் அண்ணா அது கிஷானுடைய வீட்டிலையும் நாங்க ஷூட்டிங் பண்ணணும். ஸ்ரீவித்யாவும் அவங்களோட வீடு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான் ஷூட்டிங் பண்ணக்கூட. காரணம் நாங்க கணக்கு பேரங்களோட வரவும் கணக்கு சாமானோட வரக்கும் அவங்களோட ஃப்ளோஸை நாங்க யூனோ தெரியாம ஸ்கிராச் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். அது எதுவுமே யாரும் நினைக்காம இன்வைட் பண்ணினதே ஒரு பெரிய விஷயம். ஐ மீன் அஃப்கோர்ஸ் we're going to take care. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். எதுவுமே நினைக்காம with open arms, you know, they were so sweet to give their place for shooting. And அதுவே ஒரு பெரிய ஒரு நன்றி கடன் மாதிரி எனக்கு இருக்கு. And so and of course the cast and crew, everyone கதையே தெரியல, but they were so supportive. And you know கடைசி வரைக்கும் எனக்காக you know அந்த ஏதாவது ரகசியங்கள் தெரிஞ்சாலும் வெளியில சொல்லாம இருந்தாங்க. அண்ட் நான் யாருக்குமே உதவி கேட்கறது இல்லை. எனக்கு ஒரு மாதிரி யாருக்கும் கரைச்சல் கொடுக்க கூடாதுன்னு. அப்ப நான் காரில் இருந்து நானே சாமானை தூக்கி வரக்குள்ள அத்தனை பேரும் நான் ஒரு வார்த்தை கேட்க தேவையில்லை. ஃபேரோஸ் அண்ணா, இளங்கோ அண்ணா, கிஷான், வேதாந்த், என் குட்டி பசங்களோட அப்பா மேரும் வந்தால் எல்லாரும் இந்த காரில் இருந்து அத்தனைய சாமானையும் தூக்க வருவாங்க. நான் கேட்கவே தேவையில்லை, அவங்களே க்ரூ மெம்பர்ஸ் மாதிரி வருவாங்க. they were so helpful. so அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. யாரையும் நான் சொல்ல மறந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. பட் நீங்க செய்த நன்றி எனக்கு எப்பவுமே மனசுல இருக்கும். That's very nice. ஃபெரோஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க யாராச்சும் விட்டு வச்சிருக்கீங்களா தேங்க் பண்றதுக்கு? விட்டு வச்சிருந்தா விட்டதுக்காக மன்னிச்சிருங்க. But I think I have to, as I said, the entire crew and Ved for making sure that I look pretty on screen. Yeah, man, yes. Definitely, I think working with the entire crew was a definite blessing. And you know, we can go on and about it, but yeah, I think it was a great project. I would love to do more. Bahini, as everyone's put their hand up, I'm putting my hand up as well. When the next script double one, yes, double one. Yep. So the next script is ready. Yeah, Ved's putting his hand up as well. Next script is ready. Let's catch up. Yes, Nivi's. Yeah, everyone. See, nobody wants. You can't change the car. You have to do a part 2. Looks like you have to do a part 2. Yeah. Well, that is a part 2, I think. Yeah. Actually, yeah, people are asking for a part 2. I haven't thought of one, but பாத்துங்க கேக்குறாங்க தான். So we'll see. Actually நீங்க படம் முடிச்சது அப்படிதான் அந்த நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. I want to thank one person in particular. His name is Sudarshan. Sudarshan is a good friend, and some of the posters in the last minute la we had to get it done locally here. And you know, I dragged Sudarshan on board and asked him to do these posters. And ninga paakra the one poster with the trees and Kishan's eye,
That was because that is the main poster, and Sudarshan did that. So big thank you to Sudarshan. And overnight he did those posters just to get the concept. Padam patti edume theriyadhu, idea illa, some basic posters were there, and then we had to mash up something quickly for better versions and stuff. So big thanks to Sudarshan and a whole lot of friends and community la when we actually shared indha mari oru padam eduthirukkom appdin sonna udane, obviously when we decided to release, the whole journey has been a few years, but when we decided to release this and we shared the news, the support from the community was actually amazing. So many people message saying that as soon as we pada release kuda pannala, trailer release panni phone social media la potu WhatsApp groups la send anupicha udane, people called directly and said this is a great thing, for a Tamil movie to be made in Melbourne, or a full feature film to be made in Melbourne, and having to actually been released it in an OTT platform is an achievement. Now forget about how padam eppadi irukku, that's a secondary thing. What is the quality of that? It's an amateur movie, and it's a low budget movie. Put all that away. But the fact that you guys, obviously Bahini did that, she did the whole heavy lifting, and people called to actually appreciate it. So I actually want to thank everyone who has been supportive from the community perspective, right? So to actually take this, namma community la ipdi nadandirukku appadina, people are appreciative. And when I put it in our WhatsApp group, there's Australian Tamilargal so WhatsApp group, when I actually put it in there, people are like jumping on saying, wow, this is awesome. And when I said, there's one more thing, this whole movie is being written, produced, and directed by a female, and I won't tell what the name is. And people are like, oh, this is even better. I'm so excited now. And people are, that support from the community is just amazing. So that big thanks to the entire community out there, and that they are the biggest support, right? And Asad, when we reached out to Asad and said, Asad, in the mari or Asad, for everyone in this on screen here, Asad is the one who actually runs Ostamar TV. And when we called Asad and said, Asad, we need your help to do a promo, and we basically said, done. Melbourne la Tamil sambandhapatta or vishayam nadakudhu, and it's full feature made in Melbourne. Done. We will support you. Neenga teaser anupanga, poster anupanga, we will do all the promo. That's the support, and that's the kind of support when the community gives, and people like you, Saranya and Asad give. That is the biggest motivation for us, in the arts industry, to do something more and more and more. So thank you, Saranya, and thank you, Asad, and thanks to the entire community. Yes, thank you, Saranya and Asad Anna. Thank you so much. In the party side, they were very visham. So Feroz Anna as well for making it happen with Asad Anna and Saranya. Thank you so much. It means a lot to motivate us, because idu varum ஆரம்பம் தான், முதல் கால் தான் வெச்சிருக்கிறோம். So இதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பு நீங்க தாரது ஒரு பெரிய விஷயம். So எல்லாத்துக்கும் நன்றி உங்களுக்கு, and of course மொத்த கம்யூனிட்டிக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கும் போது நம்ம எப்படி அதை எடுத்து எல்லாத்துக்கும் காமிக்கணும் இல்லைங்களா? சோ யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கிறது கண்டிப்பா காமிக்கணும். பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸ்க்கும் சொல்லிடுறோம், கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஒரு தடவை இந்த இன்டர்வியூ கூட பார்க்கலாம், யார் என்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்கன்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியில தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். And also big congratulations for everyone. Thank you. Thank you. Nandri. Vanakkam.